அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பிளித்தோரா. பிளித்தோரானா என்ன பொருள் அப்படின்னா, மிகுதியானதுக்கும் உடம்பு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கய்யா? மருத்துவ ரீதியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பல உட்கூறுகள் நார்மல் ரேஞ்சுக்கு மேலே உருவாவது, அதிகமாவது, சிவப்பணுக்கள் அதிகமாவது, வெள்ளணுக்கள் அதிகமாவது, அடுத்து சர்க்கரை அளவு அதிகமாகிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இதுபோல் பிளட்டு அது அதிகமாவது, இப்படி பல உட்கூறுகள் தேவைக்கு மேலே சில கிருமிகளால், சில பாதிப்புகளால் அதிகமாகி உடலை மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாக்கும். உடல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும், மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். இப்படி இந்த சில பொருட்கள் அதிகமாகிற கண்டிஷனை குறைத்து நார்மலான கண்டிஷனுக்கு கொண்டு வருவதற்குரிய மருந்துகள் ஹோமியோபதியிலே மிக சிறப்பாக பல மருந்துகள் இருக்கிறது நண்பர்களே. ஒரு சிலவற்றை நாம் சொல்லுகிறோம். ஆரமெட்டாலிக்கம், பெல்லடோனா, பிரயோனியா, கல்கேரியா கார்ப், அயோசைமஸ், பாஸ்பரஸ், சல்ஃபர், சைலீஷியா, இப்படி பல மருந்துகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை ஹோமியோபதி டாக்டர்கிட்ட சொல்லுங்கள். இல்லைனா 9176380403 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னன்னு கேளுங்க, சொல்லுங்கள். உங்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளையும் மருந்துகளையும் தருகிறோம் என்று கூறி, இது போன்ற மருத்துவ செய்திகள் உங்களை வந்து சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.